நாளைய பங்குச்சந்தை ஒரு பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகிறாங்களா? நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் உண்மைதானா? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த வழியை ஈரான் முழுமையாக திறக்கிறோம், எல்லா நாடுகளுக்காக திறக்கிறோம், இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா? ட்ரம்ப் கூட அதுக்கு ஒரு ட்விட்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா? அப்போது பங்குச்சந்தை இனிமேல் ஃபுல்லாக அப்ட்ரெண்டில் தான் போகும், இனிமேல் எந்த பிரச்சனையுமே கிடையாது, இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இது ஃப்ரைடே நடந்ததுங்க. நான் சொன்னது எல்லாமே நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் முழுமையாக திறக்கப்பட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கடல்சார் முற்றுகை. அமெரிக்கா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் வழியை சுற்றியும் ஒரு படையை நிறுத்தி வச்சுருந்தாங்க இல்லையா? நான் எப்போ வேணாலும் ஈரானை அட்டாக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுருந்தாங்க இல்லையா? அந்த முற்றுகை திரும்பியும் தொடரும். அந்த வழியை முழுமையாக திறந்ததுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஈரான் இதை பார்த்து டென்ஷன் ஆகிட்டு திரும்பியும் அந்த வழியை முழுமையாக மூடிட்டு அந்த வழியாக 2 கப்பலை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த 2 கப்பலுமே இந்தியாவோடதுங்க. ஸோ ஒரு கஷ்டமான நியூஸ் தான். எல்லாருமே இந்த வழியை திறக்கும் போது அதிகமாக பேசுனாங்க, நிறைய நியூஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி யாருமே பேசலை. நிறைய பேர் நாளைக்கு மார்க்கெட் பயங்கரமாக மேலே போக போகுது இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இதுவுமே சைடில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் மார்க்கெட் மேலே தான் போகிற மாதிரி இருக்குது டெக்னிக்கலாக பார்க்கும்போது. அப்படின்னாலும் அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக மேலே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்தி பயங்காட்டி மேலே போகுமா போகாதா அப்படிங்கிற பயத்திலேயே மேலே கூட்டு போனால் மட்டும்தான் எல்லாரும் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் பண்ண மாட்டாங்க. அதுக்கான வேலைகள், அதுக்கான ப்ளே இந்த இடத்துல நிறையவே நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஓகேங்க, முன்னாடி இருந்துச்சு இல்லையா போர் பதற்றம், அது இப்போ இல்லை. ஓரளவு பேச்சுவார்த்தையின் மூலியமாக ஈரானே அந்த வழியை முழுமையாக திறக்கிறேன்னு சொல்லி திறந்தே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணாங்க. அப்போ இன்னொரு பேச்சுவார்த்தையின் மூலியமாக அதை கொண்டு வந்துடுவாங்க, முழுமையாக திறந்துடுவாங்க. அமெரிக்காவுமே இந்த முற்றுகையை கை விட்டுட்டாங்க அப்படின்னா உடனடியாக திறக்கப்பட்டுரும் அந்த வழி. ஓகே, இது அமெரிக்கா பண்ணிதான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. அவங்க அந்த வழியை திறந்துட்டாங்க அப்படின்னா எதுக்காக ஈரானை கடல் முற்றுகை பண்ணி வைக்கணும்? நாங்கள் எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி ஏன் அதை பண்ணி வைக்கணும்? அமெரிக்கா கைவிட்டு தான் ஆகணும். அதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. சரி, ஓகே. இப்போது நாளைக்கான பங்குச்சந்தை அப்போது ஒரு பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகாதான்னு கேட்டிங்க அப்படின்னா, இது 2 முடிவுமே இருக்குங்க. 2 நியூஸுமே வந்திருக்கு. நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும்னு சொல்லவே முடியல. அந்த மாதிரி தான் மார்க்கெட் இருக்குது. ஆனால் நம்ம முக்கியமான ப்ரீவியஸில் வரைஞ்சி மார்க்கெட் எப்படி போனாலும் சரி அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணலாம். லாஸ்ட் நாள் நம்ம கொடுத்துருந்தோம், அதை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நல்லபடியாக மேலே வந்தாங்க. அதை யூஸ் பண்ணி நல்லபடியாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டுமே பண்ண முடிஞ்சு. ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹிண்டால்கோ பார்த்துடலாங்க. அதே மாதிரி நீங்கள் பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, நான் பங்குச்சந்தையை பற்றி ஒரு 1000 பக்கங்களுக்கு 3 புத்தகம் எழுதியிருக்கேன். ஒரு 5 இயர்ஸில் நான் பண்ண விஷயங்கள் இது தான். நான் சிங்கிள் ட்ரேடில் கூட லாஸ் பண்ணாமல் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங்கில் முக்கியமாக நான் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக எனக்கு லாஸ் வரதான் செய்யும். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கை கம்ப்ளீட்டாக கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, நான் அதுக்காக 2026 ஒரு கோர்ஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நீங்கள் கற்றுக்க முடியும். சரி, ஓகேங்க. ஃபஸ்ட் நம்ம ஹிண்டால்கோ பார்த்துடலாம். ஹிண்டால்கோ பார்க்குறீங்க அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்டில் மேலே போய்கிட்டு இருக்காங்க. அந்த அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் புதிய உச்சமாக இருக்குது. அந்த உச்சத்துக்கு முன்னாடி பிரேக் அவுட் பார்க்குறீங்க அப்படின்னா 2025லேருந்து 2021 வரைக்குமே ஒரு 15 வருஷமாக சைடுவேஸில் போயிட்டு பிரேக் அவுட் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் அப் ட்ரெண்டில் தான் இருந்திருக்காங்க. அந்த அப் ட்ரெண்ட் ஒரு பெரிய அப் ட்ரெண்டாக உடனடியாக இருந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு வருஷம் மேலே போகிறாங்கன்னா ஒரு வருஷம் கீழே போகிறது, திரும்ப ஒரு வருஷம் மேலே போகிறாங்கன்னா ஒரு வருஷம் கீழே போகிறது, இப்படி தான் இருந்திருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக மேலே போகிறது நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு கேண்டிலுமே பெரிய பெரிய கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதுவும் முக்கியமாக ஏப்ரல் மந்த்து ரொம்பவே நல்லா பயங்கரமாக மேலே போய்கிட்டு இருக்குது. அதனால தான் எல்லாருமே இந்த ஸ்டாக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு சூப்பரான பிரேக் அவுட் இந்த ஸ்டாக்கில் நடந்திருக்குங்க. அதே மாதிரி ஒன் டே டைம் ஃப்ரேம்லையுமே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட்டுமே நடந்திருக்கு.
ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி பிரேக் அவுட் வந்து நடக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு ட்ரேடை வந்து பண்ணணும். நம்ம ஒன் டேயில் இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு டார்கெட் வந்து எங்கே போடுறோம் அப்படின்னா தப்பு. இந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி தான் அதே அளவு வச்சு தான் நம்ம டார்கெட்டுமே ஸ்டாப் லாஸுமே வந்து போட்டு ட்ரேடை வந்து பண்ணணும். இப்போதைக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு, பட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலை. ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புமே இந்த இடத்துல வந்து இருக்குது. ஏன்னா இது ஒரு ஆல் டைம் ஹை அப்படிங்கிறனால இது ஒரு முக்கியமான இடம். சரிங்களா? ஓகே. விப்ரோவை பற்றி நிறைய பாசிட்டிவான நியூஸ்லாம் வந்து வந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டு 2 டேஸாக மார்க்கெட் வந்து கீழே வந்து போய்கிட்டு இருக்காங்க. மந்த்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 வருஷமாகவே பயங்கரமான டவுன் ட்ரெண்டில் கீழே இருந்திருக்கு. இப்படி கீழே மேலே வந்து போகிறாங்கன்னா சம் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்னுக்குள்ளே தான் விப்ரோ வந்து இருக்கிறாங்க. நல்ல ஒரு சப்போர்ட்டுமே வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டாக்குமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்னும் பிரேக் அவுட்லாம் வந்து பெருசாக மேலே வந்து நடக்கலை, பட் நல்ல ஒரு சப்போர்ட்டில் விப்ரோ வந்து இருக்குது. நிறைய பாசிட்டிவான நியூஸுமே விப்ரோவை பற்றி போன வாரம் வந்து வந்துச்சு. சரி, ஓகே. அடுத்து நம்ம நிஃப்டி வந்து பார்த்துடலாம். நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா தேர்ட் டச்சில் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம ஒன் டேயில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே, இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை, அடுத்து இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. ஓகே, அதுக்கு மேலே ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் 24,670 தான் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா 23,570 தான் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. ட்ரெண்டு வந்து மாறின மாதிரி தெரியுது அப்படிங்கிறனால நம்ம ப்ரீவியஸ் லோ வந்து எங்கே வரைய தேவையில்லை, இங்கே வந்து வரைஞ்சா போதும். ஓகே, 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் இந்த இடத்துலையே நல்ல ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்துருக்கிறாங்க. எஸ், கொஞ்சம் மட்டும் இதை நம்ம மாற்றி வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, கரெக்டாக இருக்குங்க. இப்போது 24,460 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அதே மாதிரி 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா 24,100 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் ஓகே எவ்வளோ தூரங்க இருக்கிறாங்க நிஃப்டி. அப்ட்ரெண்டில் மேலே வந்து போயிட்டாங்க, பட் இதுக்கும் ஒரு 110 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாளைக்கு ஒருவேளை மேலே போயிட்டு கீழே வந்தாங்க அப்படின்னா 5 மினிட்டில் ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது 24,240 இருக்கும். ப்ரீவியஸ் கை அப்படிங்கிறது சேம் பாயிண்ட் தான், 24,460 வந்து இருக்கும். நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா ட்ரேடிங்கில் வந்ததும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான், ஒன்றுமே புரியாது. எதுக்கு என்ட்ரி கொடுக்குறோம், எதுக்கு ஸ்டாப் லாஸ் போடுறோம், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம், இது எப்படி எதுவுமே தெரியாமல் ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் நிதானமாக யோசித்து உங்கள் பணத்தை வந்து இழந்துடாமல் அதை வச்சு நிறையா வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நீங்கள் லாஸ் வந்து பண்ண மாட்டீங்க. நம்ம ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் படித்து அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் எழுதி தான் ஒரு வேலைக்கு வந்து போகிறோம். அதுக்கு அவ்வளோ இருக்குது. ஒரு மந்த்து ஃபுல்லாக வேலை பார்த்து சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. ஆனால் இந்த ட்ரேடிங்கில் நம்ம ஒவ்வொரு நாளும் நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ணோம் அப்படின்னா லாபம் வந்து பண்ண முடியும். ஆனால் அதை நம்ம சரியாக கற்றுக்கிட்டு பண்ணுறோமான்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு எமோஷ்னல் ட்ரேடு வந்து பண்ணாமல் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸில் முக்கியமான ப்ரீவியஸ் கை 79,730 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 75,930 முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் ப்ரீவியஸ் கை வந்து இந்த இடத்துல மாறுங்க. ஸோ ப்ரீவியஸ் கை வந்து 79,010ங்க. இது 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை. ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 77,690. 5 மினிட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் மேலே போயிட்டு கீழே வந்தாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது 78,140 ஒரு முக்கியமான பாயிண்ட். இது 5 மினிட்டில். ப்ரீவியஸ்க்கு மாற்றம் கிடையாது, 79,000 தான் 5 மினிட்லேயுமே முக்கியமான பாயிண்ட். ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை 57,050. முக்கியமான ப்ரீவியஸ் லோ 54,520. 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ 55,850. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் 57,050 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ மேலே போயிட்டு கீழே வந்தாங்க அப்படின்னா 56,220 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோவாக வந்து இருக்குங்க. ஓகே,
ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். பங்குச்சந்தை டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் வந்து இருக்கிறாங்க. பட் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி ரொம்ப கஷ்டப்படுத்தி அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக ஒரே கேண்டிலில் மேலே கொண்டு போகிறது அப்படிலாம் நடக்காது. ஆனால் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நம்ம என்ட்ரி கொடுத்ததும் அந்த கேண்டில் வந்து மேலேயே போய்கிட்டு இருக்கணும், லைட்டாக கூட கீழே வந்து வரக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய அப் ட்ரெண்டை வந்து பார்த்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து பாருங்களேன், எவ்வளவு க்ரீன் கேண்டில் இருக்குதோ அதுக்கு பாதி அளவு ரெட் கேண்டிலுமே இருக்குது. ஆனால் அது அப் ட்ரெண்டு தான், மேலே தான் போயிருக்கிறாங்க. அப்போது அது என்ன டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, அப் ட்ரெண்ட்லேயே நல்லபடியாக மேலே வந்து போனாலும் சில நாட்கள் கஷ்டப்படுத்தி தான் இங்கே மேலே வந்து போகும். கஷ்டம் இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் பங்குச்சந்தையுமே. அவ்வளோ ஈஸியாலாம் பங்குச்சந்தையில் பணம் சம்பாரிச்சிட முடியாது. இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும். மேலே தான் போகுது என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம், ஆனாலும் பொறுமையாக வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். பொறுமையோட கையை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பிடிச்சிக்கிட்டே வந்து இருக்கணும். ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு எமோஷ்னலாக ட்ரேடு வந்து பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஓகேங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.